இந்த திருத்தேர் உற்சவம்னு சொன்னால் ஊர் கூடி இழுப்பதுதானே திருத்தேர். ஆகவே ஊரில் இருக்கிற அத்தனை ஜனங்கள் அத்தனை பேரும் வந்து திரளாக இருந்து இந்த உற்சவத்திலே பங்கு கொள்ளுகிறார்கள். இந்த ஊர்னு மட்டும் அல்லாது வெளியூர்களிலிருந்தும் அடியார்கள் இங்கே திரண்டு வந்து இந்த பெரிய ரதோத்சவத்திலே கலந்து கொண்டு எம்பெருமானுடைய திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து அவர்கள் தொண்டு புரிகிற அந்த அற்புதமான ஒரு சமயம் இந்த திருத்தேர் மகோத்சவம். அதனாலே ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆனந்தம். சிறியவர்கள் பெரியவர்கள், ஆண்கள் பெண்கள், வயதானவர்கள் இளைஞர்கள் என்ற அந்த பாகுபாடு இல்லாமல் அனைவருமே இதிலே பங்கு கொண்டு எம்பெருமானுடைய அந்த கைங்கரியத்திலே ஈடுபட்டு உயர்ந்த அந்த எம்பெருமானுடைய அருளை பெறுகிறார்கள். ஆகவே எம்பெருமானுக்கும் மிகவும் ஆனந்தம். பொதுவாகவே எம்பெருமான் இப்படிப்பட்ட இந்த சிறப்பான உற்சவங்களையெல்லாம் கண்டருளுவதற்கு கொண்டாடுவதற்கு என்ன காரணம் என்றால் அது அடியார்களை ஒன்று திரட்டி பார்க்க வேண்டும்